கணக்கம்பட்டி சாமி சமாதி ஆகிறாங்கிறது எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக சுரேஷ்னு ஒரு நண்பர் சொல்கிறார், இந்த மாதிரி ஆகிட்டான்னு ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் காரில் அங்கே போய் பார்த்தோம். மத்தியானம் இருந்திருந்தோம், மத்தியானம் வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். ஒவ்வொரு கூட்டம் அதிகமானோன்னு வேண்டாம், நம்ம எனக்கு எப்போயுமே அந்த கூட்டங்கள் வந்து பிடிக்கிறது இல்லை. அதனால் அப்படியே மத்தியானம் வரைக்கும் இருந்துட்டு சமாதி பண்ண போகிறேன்னு சொன்னோன்னே நான் அப்படியே அவரை கடைசியாக தரிசனம் பண்ணணுங்கிறக்காண்டி, ஏன்னா ஏகப்பட்ட தடவை நூற்றுக்கணக்கான தடவை அவர் தனியாக இங்கே மதுரைக்கு வரும்போதெல்லாம் அவரை வந்திருக்காருன்னு தெரிஞ்சோன்னே ஓடிடும். காலையும் வருவார், மத்தியானம் சாயந்தரம் வந்தால் கூட ஒவ்வொரு தடையும் போய் விழாபுரத்தில் வருவாங்க. சுவாமி ஹால்னு இருக்குது, அவர் பேர்லேயே தான் இருக்குது. அங்கெல்லாம் அவரை பார்த்துக்கிட்டே தான் இருப்போம், போயிருப்போம், உட்காருவோம். நாங்கள் வாடகை பார்த்துக்கிட்டே பேசிகிட்டு இருப்போம். நாங்கள் ஒரு நல்ல ஒரு தொடர்பு, வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அங்கே போய் பாருங்கள். இப்போ நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இப்போ வந்துட்டுருக்காரு பார்த்துக்கோங்க. இது வந்து இவங்க இங்கே போகலட்டே அவங்க இது வராது அதெல்லாம் நினைக்க வேண்டாம். பார்த்துக்கோங்க, எல்லா இடத்துலையும் பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இறைவன்கிட்ட போய் நின்று சிவன்கிட்ட போய் நின்று கூட பெருமாள் நாம சொல்லலாம், பெருமாள்கிட்ட கூட சிவன் ஞாபகம் சொல்லலாம். பிரித்து பார்க்குறது மனிதனில் தான் இருக்குமே தவிர மகான்கள்லையும் இறைவன்லையும் நீங்கள் பார்க்க முடியாது, தேவையில்லை. பார்த்து கணக்கம்பட்டி சாமி இருக்கிறத விட இப்போ கூட்டம் அதிகம் வருது. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். கணக்கம்பட்டி சாமி உயிரோடு இருக்கும்போது இருக்க கூட்டத்தை விட இப்போ அதிகம். சாமியை தனியாகவே பார்த்துருக்கோம், 2 பேர் 3 பேர் இருக்கும்போது கூட நாங்கள் பார்த்துருக்கோம் உயிரோடு இருக்கும்போது. இன்றைக்கி உள்ளே போக முடியலையே, அவ்வளோ கூட்டம் வருது. அப்போ அவர் சமாதியானதுக்கப்புறம் இவ்வளோ கூட்டம் எப்படி வரும்? உண்மையாக இருந்தாலே போதுமானது. இதை இப்படி தான் காமிச்சு தான் வந்தார் போனாருங்கிறதுலாம் பதிவு தேவையில்லை. பார்த்து அவங்களுக்கு அது பிடிக்காது. தயவுசெய்து என்ன இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அவங்களோட தொடர்பு இருக்கனால சொல்கிறேன். இந்த மாதிரி வேஷதாரிகளோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமாக காமிக்கிறது தான் அவங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு உணர்ந்தாலே போதாதா? இப்படி ஒரு பதிவை பண்ணி தான் பார்க்கணுமா? பின்னால் வந்தார் முன்னுக்க வந்தார்ன்ட்டு தேவையில்லை. அவங்க நீங்கள் எதனாலும் நீங்கள் சேர்க்கலாம். ஆனால் உண்மைக்கு ஒன்று தான் உண்மை, பொய் தான் பல வாக்கில் போகும். பார்த்து கணக்கப்பட்டி உண்மைனா உண்மை, இங்கே வர சந்திரனே உண்மைனா உண்மை. உண்மையை தவிர எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த இதையும் நீங்கள் பதிவை பார்த்து இப்படி தான் பார்த்து தான் சாமியை பிக்கப் பண்ணணும், கூட்டத்தை சேர்க்கணுங்கிறது தேவையில்லை. பார்த்து 1 கோடி ரூபா கிடைச்சுன்னா 1 ரூபா பிரச்சனையே இல்லைங்க. நான் ஞானத்தை வாங்கினேன், எல்லாம் உங்கள் பின்னால் வரும். இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் கணக்கம்பட்டிக்கிட்ட போகிறாங்கல்ல, ஓகே, அவர்கிட்ட எவ்வளோ ரூபா இருந்துச்சு? அவர் எத்தனை வீடு கட்டி வச்சுருந்தார்? ஒரு கோடீஸ்வரனை பார்க்க போகிறதுக்கு அர்த்தம் இருக்குது. ஒன்றுமே இல்லாதவரை போய் நீங்கள் பார்க்குறீங்க. எல்லாம் இருக்கிறவங்க பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் அங்கே போய் பார்க்குறாங்கன்னா அப்போ அவர்கிட்ட என்ன இருந்துச்சு? நான் சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன், அந்த இடத்துக்கு நீங்கள் மூவ் ஆகுங்கன்னு தான் சொல்கிறேன். என்னுடைய குருநாதர் சொல்லுவார், ஆட்டோகிராஃப் வாங்காத ஆட்டோகிராஃப் போடுற ஆள் ஆகு அப்படிங்குவார். அந்த இடத்துக்கு தான் எல்லோரும் வர முயற்சி பண்ணணும். அவரை போய் வணங்கிட்டு எல்லாம் சுகம் கிடைக்கும்னு சொல்லி போனோம்னா அப்போ நீங்கள் என்றைக்கு தான் அந்த லெவலுக்கு வர போகிறீங்க? அவர்கிட்ட பவர் இருக்குன்னு நீங்கள் போகிறீங்கள, அப்போ நீங்கள் எப்போ பவராக போகிறீங்க? அதுக்கு தான் இந்த பூமியில் ஜனிச்சிருக்கோம். வந்து சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு, பிள்ளைக்குட்டியை பெற்றுட்டு போகிறதுக்கெல்லாம் இங்கெல்லாம் வரவே இல்லை. ஏன்னா ஜனப்பெருக்களை கூட்டுறதுக்கு அங்கே வரணும். அது மிருகம் இதை விட அழகான வேலையெல்லாம் பார்க்கும். மனிதனாக பிறந்தது ஒவ்வொருத்தரும் ஞானம் அடைஞ்சு ஒரு சித்தராகி, சித்த புருஷராகி, அவதார புருஷராக, ஞானியாகி, மெஞ்ஞானியாகி ஏதாவது ஒரு கேட்டகரி வரணும். இப்படியே சாப்பிட்டு பிள்ளைகளை பெற்றுட்டு நம்ம சாகிறதுக்கு ஒன்று சாக பிறந்தோமா? நம்ம இப்போ சாக பிறந்த மாதிரி வந்திருக்கோம் இந்த பூமிக்கு. சாருக்கு இங்கே வரணும் தேவையே இல்லையே, இங்கே வாழ வந்திருக்கும். அது எப்படி வாழணுங்கிறது இருக்குது, யார் மாதிரி வாழணும்னு இருக்குது. காப்பி பண்ண வேண்டாம். அவர் வாழ்ந்தார் அதே மாதிரி நகலாக இருக்காதீங்க. இந்த பிரபஞ்சம் எப்பயுமே அசலை மட்டும்தான் கொடுக்கும், நகலை கொடுக்கும். உங்கள் முகம் மாதிரி யாராவது இன்னொரு முகம் இருக்கா? அப்படி செஞ்சோம்னா நடிப்பாக தான் இருக்கும். வேணா டிங்கரிங் வேலை வேணா மேலே பார்க்கலாம், இதை ஒட்டி அதை ஒட்டி அவர் மாதிரி இருக்கலாம். ஆனால் அவராக நீங்கள், ஆனால் உள்ள ஒரிஜினலாக நீங்கள் இருக்கீங்களா? அதுதான் ஒரிஜினல். நீங்கள் உட்காந்த இடத்துல இன்னொரு ஆள் உட்கார முடியுமா? நீங்கள் நிற்கிற இடத்துல இன்னொரு ஆள் நிற்க முடியுமா? இவ்வளோ உன்னதமாக இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு, இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. அவ்வளோ உன்னதமானவங்க இந்த பூமியில், முக்கியமானவங்க நீங்கள். ஆனால் சாதாரணமாக நினச்சிட்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த அவதார புருஷர்களுக்கு பூரா மாதிரி நீங்களும் வரணுங்கிறது தான் இதோடைய கான்செப்ட். அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மேங்கோ. பார்த்துக்கு ஸ்லைஸு குடிச்சிக்கிட்டே இருப்பார். பார்த்துங்க, அப்பா வாங்கி கொடுப்போம் நாங்களும். ஆனால் அதில் காலில் வேறு புண்ணு வந்துருச்சு. அது பட்டப்பாடு, அவர் பட்டப்பாடு நமக்கு தான் தெரியும், கூட இருக்கவங்களுக்கு தான் தெரியும். மேங்கோ கார் பூரா பார்த்திங்கன்னா மேங்கோ ஸ்லைஸ் தான் இருக்கும். ஃபுல்லாக பாட்டில், காலி பாட்டிலையும் போட மாட்டார், காருக்குள்ளேயே போட்டே வச்சுட்டே இருப்பார். பார்த்து அவர் சாப்பிடும்போது ஒரு ஆச்சரியப்படலாம். அவர் கூட இருக்கவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். பார்த்து சாப்பிட தனியாக சாப்பிட மாட்டார். பார்த்து ஒரு ஆளை கூப்பிடுவார், இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவார். எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. அத்தனை பேரையும் சாப்பிட வச்சு தான் பார்ப்பார். பார்த்து ஒரு நண்பர்கிட்ட சொன்னேன், உடம்பு சரியில்லை, ஒரு 10 அடி தூரத்தை 10 நிமிஷம் கிடப்பார். அவ்வளோ ஸ்லோவாக. ஒரு நண்பர், வெங்கடேஷ் நண்பர் அவர். அப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், கணக்கம்பட்டி சாமியை போய் பாருங்கள், சரியாக வரும். ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டேன், உங்கள் காரில் கிளம்புறாங்க இங்கே,
அதுக்குள்ளே அங்கே என்ன செய்கிறேன்னா கல்லை பரட்டி போட்டு சமப்படுத்தி வைக்கிறார் ஒரு பெரிய கல்லை. இண்டெல்லாம் கொடுத்து சரி பண்ணுறாரு. எதுக்குன்னு தெரியலை. கரெக்டாக பார்த்து அவங்க போகிறாங்க, கார் நிற்கிறாங்க, போய் அதில் படு அப்படின்னாரு. பார்த்து அப்படியே போய் அவங்க நான் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன், அவர் என்ன சொல்கிறாரோ செஞ்சுருங்க அப்படின்ட்டு. அப்படியே போய் கல்லில் படுக்கிறார். பார்த்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வண்டியில் அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கார், 2 வீலரில். பார்த்து இன்றைக்கி கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளைகளோடு இருக்கார். பார்த்து என்ன அவங்ககிட்ட விரும்புகிற ஒன்று சித்தர்களும் மகான்களும் ஞானிகள் இறைவன் எல்லாருமே ஒன்று தான் நம்மகிட்ட விரும்புகிறாங்க. அவங்களாலே திருப்பி தர முடியாத 1-2 இருக்குது. பார்த்து அவங்களாலே அதை தர முடியாது. நன்றி உணர்வு, தேங்க்ஸ் எதிர்பார்ப்போம். நன்றி இறைவா, நன்றி சாமின்னு சொல்லணும் ஒன்று. இன்னொன்று அன்பு. பார்த்து இவ்வளோ தூரம் நமக்கு செய்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன புரோஜனம் இருக்குது? இந்த மக்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு ஏதாவது புரோஜனம் இருக்குது அவங்களுக்கு? அப்போ 2 காண்டி தான் அவங்க இந்த விஷயம் இவ்வளோ விஷயங்கள் செய்கிற காரணம் 2 அன்புக்காகவும் நன்றிக்காகவும் தான். இது அவங்க தர முடியாது, நம்ம தான் தரணும். எப்படி ஒரு தாய் தான் பிள்ளைகிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் நம்ம சேவை செய்கிறான்னா என்ன எதிர்பார்ப்பான்? ஒரிஜினல் தாய் உண்மையிலே சொல்கிறேன், அவன்கிட்ட வந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டான். வயசாகி போனால் கூட அவன்கிட்ட வந்து எதிர்பார்க்க, ஏன்னா கொடுத்தே பழகப்போ. அங்கேருந்து ரிட்டன் வாங்குறது அசிங்கம். பார்த்து இப்போ சாமிக்கிட்ட, இப்போ கணக்கம்பட்டி சாமியாக இருக்கட்டும், இங்கே சித்தர்களாக இருக்கட்டும், இல்லை இறைவனாக இருக்கட்டும், நீங்கள் கொடுத்தது திருப்பி அவங்க கொடுத்தது திருப்பி கொடுக்கல, அவங்களுக்கு என்ன இருக்குது? அவங்களுக்கு வேணால் அவங்களே வாங்கிக்கிற மாட்டாங்களா? அவங்களே செஞ்சுக்கிற மாட்டாங்களா? நீங்கள் இப்போ இவ்வளோ கொண்டு கொடுக்குற சாதம் புண்ணியம்மா. அப்போ இந்த படைச்சவங்களை என்ன செய்ய சொல்கிறீங்க? அதை விவசாயம் பண்ணவங்க என்ன சொல்கிறீங்க? சிலவங்க கோயிலில் மாலை போட்டு சொல்லுவாங்க, இது நான் போட்ட மாலை அப்படின்னு. அந்த செடி மலரலைன்னு பணம் வச்சு மலர்ந்துருமா? யாருக்கு நன்றி சொல்லுவீங்க? இது பொருள் நீங்கள் பணத்தை கொடுத்து வாங்கினாலும் உங்கள் மாலை ஆயிருமா? அந்த சிகப்பு கலர், அந்த மஞ்சள் கலர், அந்த எல்லோ எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வந்துட முடியுமா? அது பிரபஞ்சம் படைக்கணுமே. ஊழல் நீங்கள் மீடியாவை தான் இருக்கீங்க, வாங்கி இங்கே கடத்துறீங்க. அது கூட தேவையில்லை. மலர பூக்களை அப்படியே செடியிலே விட்டுருந்தா கூட அது கூட இன்னும் அழகாக இருந்திருக்கும். அதை விட அழகாக ஒரு மாலை கட்டிட முடியுமா?